நேற்றுக்கு நான் ஜிம்மில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு பையன் வந்தான். என்ன பண்ணுறேன்னு கேட்டேன். நான் பிரியாணி பண்ணி வைக்கிறேங்கிறான். டெய்லி 1000 பிரியாணி, ஞாயிற்றுக்கிழமை 10,000 பிரியாணி. மாதம் வந்து 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான். நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு 15,000 ரூபா. அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸில் உண்மையிலே படிச்சிட்டிங்கன்னா மாதம் 5 லட்ச ரூபாயை சம்பாதிக்கணும். அதுதான் உண்மையான கம்ப்யூட்டர் சயின்ஸ். நான் கேட்டேன் ஒரு மாணவன், என் ஃப்ரெண்டு நிறைய பேர் அமெரிக்காவில் பெரிய பெரிய போஸ்ட்டில் இருக்கிறாங்க கம்ப்யூட்டர். நான் தமிழ்நாட்டில் 36 வருஷமாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன். சின்ன சின்ன பிள்ளைகள், சார் நீங்கள் அட்மிஷன் வாங்கி கொடுத்தான் சார் நான் இன்றைக்கி கீழ்ப்பாக்கு மெடிக்கல் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கிறேன். நீங்கள் எனக்கு அன்னைக்கு ஒரு ஸ்கூலில் அட்மிஷன் வாங்கி கொடுத்தீங்க, இன்றைக்கி நான் நியூராலஜி டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபஸர்னு சொல்லி நேற்றுக்கு ஒரு ஆள் பார்க்க வந்தார். நிறைய இன்ஜினியர்ஸ் பார்க்குறேன் அமெரிக்காவில். வாங்க சார் எங்கள் வீட்டில் தங்குங்க, பெரிய பெரிய பங்களோ. என்ன சம்பளம்னு கேட்டேன். 10 கோடி ரூபாய். ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறான் 10 கோடி. என்னை கூப்பிட்ருக்காரு, யூஎஸ் வாங்க சார், நானே டிக்கெட் போடுறேன் வாங்க. நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நான் கேட்டேன், நீங்கள்லாம் 10 கோடி வாங்குறீங்களே, தமிழ்நாட்டில் 20,000 தானே சம்பளம் கிடைக்குது நிறைய பேருக்கு, அவங்களும் உங்களை மாதிரி தானே கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கிறாங்கன்னு கேட்டேன். அவர் சொல்கிறாரு, சார் அவங்கெல்லாம் இன்ஜினியர் கிடையாது, இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ். அவர்களெல்லாம் பொறியியல் பட்டதாரிகள் அல்ல, அவர்கள் பொறியியல் பட்டம் பெற்றவர்கள், சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு இன்ஜினியரிங் பற்றி ஒன்றும் தெரியாது. ஸோ முதல்ல எது பிடிச்சிருக்கோ அது படிங்க. நிறைய கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணணும். கம்யூனிகேஷன் ஸ்கில், இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ், அது இருந்தால் தான் வேலை கிடைக்கும். இன்னும் சொல்ல போனால் வெறும் தமிழ் ஒழுங்காக பேச தெரிஞ்சாலே வேலை கிடைக்குங்க. வெறும் ஆங்கிலம் நல்லா பேச முடியுமா, வேலை கிடைக்கும். தமிழ்நாடு காவல்துறையில் 1,50,000 போஸ்ட் இருக்குது. இந்திய ராணுவத்தில் 13 லட்சம் போஸ்ட் இருக்குது. மிலிட்ரி, பேரா மிலிட்ரி, சிஆர்பி, பிஎஸ்எஃப், அசிஸ்டன்ட் கமாண்டன்ட், அந்த மாதிரி போஸ்ட் நிறைய இருக்குது. அங்கே எல்லாமே சேர்த்து ஒரு 8 லட்சம் 9 லட்சம் போஸ்ட் இருக்குது. இப்படி அரசு பணிகள் இருக்குது, லட்சக்கணக்கான பணிகள் இருக்குது. கெசட்டட் ஆஃபீஸர்ஸ், டைரக்ட் டிஎஸ்பி, டைரக்ட் ஆர்டிஓ, கொஞ்சம் கழிச்சு ஐஏஎஸ் வாங்கிடலாம். குரூப் 1 சர்வீசஸ், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, யூபிஎஸ்சி, ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், ஐபிஎஸ், இது போன்ற பதவிகள். இதுக்கும் ஒரு பட்டப்படிப்பு தேவை இருக்குது. இந்த பட்டப்படிப்பினுடைய முக்கியத்துவம் என்னென்னா, நீங்கள் விரும்புகிறத படிங்க. பட்டப்படிப்பில் முக்கியத்துவம் என்னென்னா, நீங்கள் பட்டப்படிப்பு படித்தா தான், டிகிரி படித்தால்தான் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஆக முடியும், ஒரு டிஎஸ்பி டைரக்டர் ஆக முடியும், ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஆக முடியும், ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ், சென்ட்ரல் பேராமிலிட்டரி ஃபோர்ஸில் கமாண்டன்ஸ், அதுக்கு ஒரு டிகிரி தேவைப்படுது. இன்ஜினியரிங் படிச்சுட்டு இந்திய ராணுவத்தில் நேரடியாக போய் ஆஃபீஸராக ஜாயின் பண்ணலாம். ஒரு இன்டர்வியூ மட்டும் பண்ணால் போதும். எது பிடிச்சிருக்குன்னு பாருங்கள், அங்கே போய் சேரலாம். அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எனவே ஒரு பட்டப்படிப்பு என்பது அடிப்படை. தமிழ்நாட்டிலே 500 இன்ஜினியரிங் காலேஜ், ஏகப்பட்ட ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், அரசாங்கம் நிறைய உதவி தொகைகள், பெண்களுக்கு 1000 ரூபா படிக்கிறவங்களுக்கு. இப்போ பாய்ஸுக்கு அதை வரப்போகுது. நீங்கள் ஐஏஎஸ் படிக்கிறதாக இருந்தால் நான் முதல்வன் திட்டம், தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய மாபெரும் திட்டம். நீங்கள் ஒரு சின்ன எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிங்கன்னா மாதம் 7,000 ரூபா சம்பளம் உங்களுக்கு. எதுக்கு? ஐஏஎஸ் படிக்கிறதுக்கே மாத சம்பளங்க 7,500 ரூபா மாத சம்பளம். ஒருவேளை நீங்கள் அந்த 7,500 ரூபாய்க்கு வாங்கி ஐஏஎஸ் தேர்வு, முதல் கட்ட தேர்வு, சும்மா ஒரு ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் சர்வ சாதாரணமாக நீங்கள் ஃபில்லப் பண்ணணும். அந்த ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 25,000 ரொக்கம் பரிசு. எதுக்கு? அடுத்த கட்ட தேர்வுக்காக அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கிருந்தாலும் சென்னையில் இருக்கக்கூடிய கிரீன்வேஸ் சாலையில் இருக்கிற அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜில் ஐஏஎஸ் கோச்சிங் சென்டரில் போய் தங்கி உண்டு உறவிடம் பயிற்சி, ட்ரைனிங், அக்காமடேஷன் அண்ட் ஸ்டைஃபண்ட் கொடுத்து மெயின் தேர்வு உங்களை தயார் பண்ணுறாங்க. அதில் பாஸ் பண்ணிங்கன்னா உங்களை விமானத்தில் டெல்லிக்கு அழைச்சி கொண்டு போய் தமிழ்நாடு பவனில் தங்க வச்சு இன்டர்வியூ பயிற்சி கொடுக்குறாங்க. இவ்வளவு செய்து கவர்மெண்ட் ஃபார் யுவர் ஐஏஎஸ் ட்ரீம். எனக்கு ஐஏஎஸ் பிடிச்சிருக்கு, ஐபிஎஸ் பிடிச்சிருக்குன்னா கவர்மெண்ட் உங்களுக்கு ஸ்டைஃபன் கொடுத்து உங்களை படிக்க வச்சு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து ஐஏஎஸ் வரைக்கும் ஆக்க வச்சிட்ருக்குறாங்க.